பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய் இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம எல்லாம் பொடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்போது இதை இந்த சிக்கனில் போட்டுடலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். சரிங்க, நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனோடைய நம்ம 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கிறப்ப சிக்கன்லேருந்து வர தண்ணியே நமக்கு போதும். அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவியோடு வேணும் அப்படின்னா இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். சிக்கன்லாம் வெந்துருச்சு. பாருங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும்.